வணக்கம். நம்ம கோவை மாவட்டம் சூலூரில் இந்த மாதிரி ஒரு வேதனையான சம்பவம் நடந்திருக்கு. அதை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் மண்டைக்குள்ளே ஒரே குடைச்சல். 2 நாளாக நிம்மதியாக தூங்க முடியல. நான் ரீல்ஸுக்காகவோ கண்டென்ட்டுக்காகவோ இது பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த கண்டென்ட் எனக்கு, ரீல்ஸ் எனக்கு தேவையில்லை. ஆனால் என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் மனசில் பட்டதை என்னால் பேச முடியாமல் போயிருக்கு. ஆனால் இப்போ இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதனால் என் மனசில் இருக்கிறத நான் கொட்டினா தான் எனக்கு நிம்மதியாகும். இந்த 10 வயசு குழந்தைய இந்த 2 நாய்க்கு இப்படி பண்ணியிருக்கானுங்களே, கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போலீஸ் நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் எல்லா ஆட்சியிலும் தான் கைது பண்ணாங்க. நீங்கள் மட்டுமா கைது பண்ணியிருக்கீங்க? எல்லா ஆட்சியிலும் கைது பண்ணாங்க. இதே 2010 நம்ம முஸ்கின் நித்தீஷ்னு சொல்லி 2 குழந்தைகள் இது மாதிரி பண்ணதுக்கு வெள்ளலூர் குப்பை கடங்கு பக்கத்தில் என்கவுண்டரில் போட்டாங்க. அப்போ நான் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் தான் இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், நம்மளே கூப்பிட்டுருந்தா நம்ம போய் 4 அடி அடிச்சுக்கலாமா அப்படின்னு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. இப்போ அதை விட கொடுமையான விஷயம் நடந்திருக்கு. 10 வயசு குழந்தைங்க, பணக்கார வீட்டு குழந்தைங்களாம் ஏசி ரூமில் தூங்கி எழுந்திரிச்சு அவங்க கார்லேயோ வேன்லேயோ ஸ்கூல் போயிட்டு பாதுகாப்பாக வராங்க. ஆனால் எங்களை மாதிரி ஏழைங்க நாங்கள் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. அவங்க நடந்து போயிட்டு நடந்து தான் வரணும். அந்த குழந்தை கூடயே நாங்கள் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வர முடியுமா? நாங்கள் வேலைக்கு போனால் தாங்க சோறு. அவங்களுக்கு நல்ல சோறு கொடுக்கலன்னா நாங்கள் வேலைக்கு போகணும். எல்லாத்தையும் நம்பி தான் நாங்கள் விட்டுட்டு போகிறோம். பக்கத்து வீட்டுக்காரனே இப்படி பண்ணுவான்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நாய்க்கு இப்படி பண்ணுறதுனால குழந்தைய பார்த்து கொஞ்சம் முடியல. எந்த குழந்தைய பார்த்தாலும் கொஞ்ச நாளும் பயமாக இருக்குது. அவங்க பார்க்குற பார்வையே தப்பாக இருக்குது. நம்ம தப்பானவங்களோன்னு நினைக்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல. தயவு செஞ்சு அவங்கள மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. என்ன பண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம். அதிகாரம் உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே இருங்க. இவன் இப்படி பண்ணுனா அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு யோசிக்காதீங்க. எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த கொடுமையும் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் திருப்பூரில் நம்ம வடநாட்டுக்காரங்க தமிழனை போட்டு அடிச்சிருக்காங்க. இது எல்லா வலைத்தளங்களும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து ராஜபாக்சே கைக்கூலி நாய் அவன் சீமான் அண்ணாவை சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லியிருக்கான். நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு புரியல. சீமான் அண்ணாவை மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எவனாவது தப்பாக பேசினாலும் நம்ம விடக்கூடாது. அதை யாரும் கண்டிக்கவும் இல்லை. நம்ம தமிழ்நாடு சரியாகணும்னா சட்டங்கள் கடுமையாக்கணும். இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. தயவு செஞ்சு சீக்கிரமாக நடவடிக்கை எடுங்க. அவங்க 2 பேர்த்தும் போட்டு தள்ளினாதான் மனசு சாந்தி ஆகும். சத்தியமாக சொல்கிறேன். சத்தியமாக உறுதியாக உண்மையாக. சிஎம் சார், நீங்கள் இதே மாதிரி தான் சொன்னீங்க. எங்கள் மனசு சாந்தி அடையணும்னா அந்த 2 நாய்களை போட்டு தள்ளுங்க. இல்லைன்னா மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள்லாம் ரொம்ப ஏழைங்க சார். பெண் குழந்தை வச்சிருக்கிறவங்க பாவம் எத்தனை நாளுக்கு சார் நாங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்க முடியும்? சொல்லுங்கள். ஒவ்வொரு பெண் குழந்தையை பெற்றவனும் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கான். என்னால் பேச முடியலைங்க சார். தயவு செஞ்சு சீக்கிரமாக நடவடிக்கை எடுங்க.